வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் இருக்குது. ஸோ 31st January 1992 ஃபார்ம் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நேஷனல் கமிஷன், தேசிய மகளிர் ஆணையம். இதை பற்றி தனியாக ஸோ என்னென்ன முக்கியமான கமிஷன் என்னென்ன ஒன் பை ஒன் வந்து நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஸோ நேஷனல் கமிஷன், அதே போல் ஸ்டேட் கமிஷன், அப்படி இதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டையும். சரிங்களா? இது ஒரு பார்ட், அது ஒரு பார்ட், இப்போ கம்பேரிசன் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இப்போ தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சராக டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ டீட்டெயிலாகவே தனியாக ஒரு டாப்பிக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணலாம், தேர்வு நோக்கில் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது என்ன, ஸோ என்ன பண்ணுது, என்ன வேலை, யார் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற முழு தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ 1993 இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது 1992 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஆக்ட் வந்து ஸோ 1990 ஆக்டு 31st January 1992 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தது. சட்டம் வந்து 1990 சட்டம். இதனோட அடிப்படையில் அப்புறம் பில் பாஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேங்களா? பேசிக்கான இன்ஃபர்மேஷன், சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 1993 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்கு ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க மற்றும் 9 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை? ஒரு தலைவர், 9 உறுப்பினர்கள், மெம்பர்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் பற்றினது. ஓகேங்களா? இந்த ஆணையத்திற்கு ஒரு தலைவர் மற்றும் 9 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 1993 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாளுவதற்கு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக உருவாக்குனது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். ஸோ அவங்களுக்கு அதற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தவும் சில பணிகளை செய்வதற்கு சில அமைக்கப்பட்ட ஒரு அப்டேட் இது. சரிங்களா? ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆணையத்தில் இருக்கிறவங்க என்னென்ன, யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். தலைவர் இருக்காங்களா? பெண்களுக்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மாண்புமிக்க ஒரு பெண். யார் நியமிப்பாங்க? அரசாங்கம், கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய ஒரு பெண் தலைவராக இருப்பாங்க. சரியா? திறமையும் தகுதியும் வாய்ந்த 5 உறுப்பினர்கள். அவங்க எப்படி இருக்கணும்? 5 மெம்பர்ஸ். நோட்ஸில் போட்டு எழுதிக்கோங்க சிம்பிளாக. 5 மெம்பர்ஸ், 5 உறுப்பினர்கள் பெண்களுக்காக பணியாற்றியவர்களாகவும் போதுமான அறிவு கூர்மை பெற்றவர்களாகவும் சட்டம் மற்றும் சட்டம் இயற்றுதல் இருக்கலையே அதில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். சரியா? ஸோ வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொண்டு நிறுவனங்கள் பற்றிய அறிவு சார்ந்தவர்களாக இருக்கணும். ஓகே, பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம், கல்வி மேம்பாட்டிற்காக பணியாற்றிய அனுபவம் ஏதாவது இருந்தாலும் ஓகே. பெண்களுக்காக அந்த பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம், கல்வி போன்றவற்றில் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சரியா? ஓகே. இப்போ குறைந்தபட்சம் எத்தனை பேர்? குறைந்தபட்சம் 3 பெண் உறுப்பினர்கள் இதில் இருக்கணும். குறைந்தபட்சம் 3 மெம்பர்ஸ். ஓகேவா? 3 பெண் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நபராவது அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆதி திராவிடராகவும், ஒரு எஸ்சி அல்லது எஸ்டியில் 1. சரியா? குறைந்தபட்சம் ஒரு நபராவது ஆதி திராவிடராகவும், ஒரு நபர் பழங்குடியினராகவும் இருக்க வேண்டும். மொத்தமாக எத்தனை ஆச்சு? 5 மெம்பர்ஸ். ஓகேவா? நீங்கள் மொத்தமாக வந்து 5 மெம்பர் வந்து சூஸ் பண்ணுறீங்க. அந்த 5 மெம்பரில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? பெண்களுக்காக பணியாற்றியவர்களாக இருக்கணும், அந்த சட்டத்திட்டங்கள் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும், தொண்டு நிறுவனங்களை பணியாற்றிருக்க வேண்டும், கல்வி, பொருளாதாரம், வளர்ச்சி, சுகாதாரம் இதில் வந்து பணியாற்றிய அனுபவம் இருக்கிறவங்கள நியமிக்க போகிறீங்க. ஓகே, அதில் 3 மெம்பர்ஸ். ஓகே, குறைந்தபட்சம் 3 பெண் உறுப்பினர்கள், குறைந்தபட்சம் ஒரு நபராவது ஆதி திராவிடராகவும் ஒரு நபர் பழங்குடியினராகவும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். அப்புறம் குறைந்தபட்சம் 2 நபர்களாவது அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சரியா?
குறைந்தபட்சம் எத்தனை மெம்பர்? 2 மெம்பர்ஸ் அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். ரைட்டு. அப்புறம் சமூக நலத்துறை மற்றும் சத்துணவு திட்டத்துறையினுடைய செயலாளர். நீங்கள் வந்து சமூக நலத்துறை மற்றும் சத்துணவு திட்டத்துறையினுடைய செக்ரட்டரியாக இருக்கீங்க, செயலாளராக இருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய பதவி வழி வரதெல்லாம் எக்ஸ் அஃபீஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து எக்ஸ் அஃபீஷியோ மெம்பராக இருப்பாங்க. யார் வந்து இந்த துறை சத்துணவு திட்டத்துறையினுடைய செயலாளராக இருக்காங்களோ அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிருவார்? இந்த மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர், ஒரு மெம்பராகவும் வந்துடுவாங்க. அடுத்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர், செயலர் அகில ஆட்சிப்பணி அதிகாரியாக இருப்பவராக இருக்க வேண்டும். அவர் அரசாங்கத்தினுடைய இணை செயலரை விட குறைவான நிலையில் இருக்கக்கூடாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்களா? ஆட்சிப்பணி அதிகாரியாக இருப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நோட் பண்ணிங்க. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர், செயலாளர் அகில இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருப்பவராக இருக்க வேண்டும். அவர் பதவியில் அரசாங்கத்தினுடைய இணை செயலாளரை விட குறைந்த நிலையில் இருக்கக்கூடாது. ஸோ அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏற்கனவே ஒரு 5 மெம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மெம்பர் வந்து அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒருத்தர் வந்து அந்த சத்துணவுத்துறை அல்லது சமூக நலத்துறையினுடைய செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்க வந்து பதவி வழியில் எக்ஸ் அஃபீஷியோ மெம்பராக வந்துடுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட வேண்டிய உறுப்பினர், செயலர் அகில இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக இருக்க வேண்டும். சரியா? அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக 9 மெம்பர், ஒரு தலைவர். ஓகேவா? சரி, இப்போ வேறு என்ன தகவல்? இப்போ நீங்கள் வந்து அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு? ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு, ஒரு தலைவர் இருக்காங்க, 9 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த உறுப்பினர்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஒருத்தர் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து சமூக நலத்துறை சத்துணவுத்துறையில் இருக்கணும்னு பார்த்தோம். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்கள நியமிக்கணுங்கிறத பார்த்தோம். சரியா? அடுத்து பாருங்கள், எவ்வளோ நாள் வந்து பதவி செய்வாங்க? உறுப்பினர்கள் இருக்காங்க, தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? 3 ஆண்டு காலத்திற்கு குறையாமல், அல்லது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? 3 இயர்ஸ், அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தால் குறிப்பிட்டபடி அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அவங்களுக்கு அதுக்கான அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டபடி வெகுமானம் மற்றும் ஒதுக்கீடுகள் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் கொடுப்பாங்க. சரியா? ஓகே. தலைவராக இருந்தால் தலைவர் அலுவலகத்தில் இருந்தும், உறுப்பினராக இருந்தால் அவங்க உறுப்பினர் அலுவலகத்திலிருந்தும் அவங்களுடைய பணியை வந்து எப்போ வேணாலும் ராஜினாமா பண்ணிடலாம். ரிசைன் பண்ணணுன்னா அவங்கள ரிசைன் பண்ணுறது ஒன்று. இல்லை அவங்கள பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னா ஓகே, கவர்மெண்ட் வந்து அவங்கள பணி நீக்கம் செய்யலாம். எப்போ பணி நீக்கம் செய்யலான்னு பார்க்கணும். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? திவாலானவர் அப்படின்னா வெளியேற்றிடலாம். இல்லை அவருக்கு வந்து ஏதாச்சும் குற்றத்திற்காக தண்டனை வழங்கப்பட்டு சிறைக்கு போயிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். இல்லை இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத வளர்ச்சி குன்றியவர், மன வளர்ச்சி குன்றியவர் அப்படின்னா அவரை வந்து நீக்கலாம். ஓகே. அப்புறம் என்ன, அவர் வந்து வேலை செய்ய மறுக்கிறது, இல்லை செயலாற்ற தகுதியற்றவர் அப்படின்னா நீக்கலாம். இல்லை ஆணையத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் விடுப்பு எடுப்பது, அல்லது தொடர்ந்து 3 அலுவலக கூட்டங்கள் வராமல் இருப்பது. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து மீட்டிங்கே வராமல் இருக்கீங்க, லீவு சொல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை நீக்கலாம். அதிகார துஷ்பிரயோகம், உங்களுக்கு பதவிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ பொது நலனுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்கிறங்க பட்சத்தில் உங்களை வந்து பதவியிலிருந்து நீக்கலாம். ஓகே. ஸோ இந்தபடி சம்மந்தப்பட்ட நபர் அவருடைய தரப்பில் உள்ள நியாயத்தை எடுத்திருக்கும் வரை பணி நீக்கம் செய்யப்படுவார். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நான் அப்படி கிடையாது, அப்படி உங்களை ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஸோ உங்களை வந்து இந்த காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, தகுதி நீக்கம் செய்யலாம். நீங்களா ராஜினாமா பண்ணுறது ஒன்று, தகுதி நீக்கம் செய்கிறது ஒன்று. ஓகே, மெம்பர்ஸ் பார்த்துட்டோமா? அடுத்து இப்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன இருக்க போகுது? மகளிர் ஆணையம் என்ன பண்ணுது, அதனுடைய நோக்கம் என்ன? மகளிர் ஆணையம் பெண்களினுடைய குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை வந்து தீர்க்குவதற்கு
என்ன பண்ணுது, ஆய்வுகளை மேற்கொள்ளுது. பெண் கல்வி பிரச்சனைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளுது. சரியா, பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ குடும்பங்கள், இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு என்னென்னலாம் அவங்க எதிர்கொள்கிறார்கள், பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பல வகையான பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அது தொடர்பான சட்டங்களை ஏற்றுவதற்கும், சரியா, போதுமான அதிகாரங்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மகளிர் ஆணையத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுக்கான பெண்களுக்கான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கான சமத்துவம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மகளிர் ஆணையத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பாருங்கள், ஆணையத்தினுடைய நோக்கம் பெண்கள் நலனை பாதுகாத்தல். ஒன்று, பெண்கள் நலனை பாதுகாத்தல், பெண்களினுடைய நிலை தொடர்பான பாலின பிரச்சனைகளை விசாரிக்கிறது, பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எடுக்கப்பட வேண்டிய தகுந்த நடவடிக்கைகள் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வது, பரிந்துரைகளை வழங்குவது, இது முக்கியமான நோக்கம். குறிக்கோள்கள் இது அப்படியே கொடுத்தும் கேட்கலாம். 3 முக்கியமான குறிக்கோள்: பெண் நலனை வந்து பாதுகாக்கிறது, பாலின பிரச்சனைகளை வந்து விசாரிக்கிறது, அரசாங்கத்திற்கு பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை இவங்க பண்ணுவாங்க. ரைட்டா? சரி, அடுத்து இப்போ இருக்கக்கூடிய ஆணையத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாடு ஆணையம், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் தற்போது அரசு ஆணையின்படி என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ 2022 படி அமைக்கப்பட்டிருக்கு. யாருடைய தலைமையில்? குமரி அவர்களுடைய தலைவரை கொண்டவராகவும் 7 நபர்களை உறுப்பினர்களாகவும் கொண்டு மறுசீரமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? தலைவர் ப்ளஸ் 7 மெம்பர் வந்து இப்போது இருக்காங்க. சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 2022 ஓகே, அந்த படி ஓகே அரசாணை எண் படி இருக்கக்கூடிய தலைவர் உறுப்பினர்கள். ஓகே, ரைட். முன்னாடி பார்த்து 2018 அப்டேட் பண்ணது. ஸோ இந்த தகவல்கள் வந்து 2008 பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் 2008 வந்து திருத்தம் பண்ண ஒரு ஆணையின் படி, மகளிர் ஆணையம் 2008 படி வந்து இருக்கக்கூடிய அப்டேட். சரிங்களா? பட் ப்ரெசண்ட்டாக என்ன இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ நான் சொன்னேன். எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? தலைவர் ஒருத்தங்க. சரியா? அப்புறம் முக்கியமான சட்டங்கள் பாருங்கள். வரதட்சணை தடுப்பு சட்டம், பெண்களுக்கு எதிரான முக்கியமான சட்டங்கள். ஏதாவது ஒரு கொஷின் இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நான் நோட் பண்ணி வைங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. ஓகேவா? பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1986. அடுத்து, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் எது? 2005. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களினுடைய பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் அப்படிங்கிறது 2007 வந்தது. சரிங்களா? அதில் குற்றவியல் திருத்த சட்டம் 2000, சரி அது ஒன்று, இது தனி. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்லேயே வரும், படிச்சிருப்பீங்க. பட் தனியாக நான் ரெஸ்டோர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல். சரியா? ஓகே, அதுக்கான தடை சட்டம் 2013. அடுத்து, தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள் சட்டம் 2014. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், வரதட்சணை தடை சட்டம் 1961, 1961. என்ன நோக்கம்? நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நோக்கில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வரதட்சணையாக கேட்பீங்களா, எனக்கு இவ்வளோ கார் கொடுங்க, பைக் கொடுங்க, நகை போடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பெறுவதை வந்து தடை செய்யக்கூடியதான் இந்த சட்டம். இப்போது வரதட்சணை தொடர்பான வழக்குனை நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே போடணும்? திருமணமான 7 ஆண்டுக்குள் பதிவு செய்வது அப்படிங்கிறது சரியான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க? விலை மதிப்பு மிக்க பொருட்களையோ பாதுகாப்பிற்கான ஆவணங்களையோ வழங்குவதையோ அல்லது பெறுவதையோ இந்த சட்டம் தடை செய்கிறது. 7 ஆண்டுகளுக்குள் பதிவு செய்வது சரியான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அம்சங்கள் இருக்குது? வரதட்சணை கொடுமை தொடர்பான புகாரினை மனைவி வந்து பதிவு செய்யும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க கணவன் அப்படின்னா, கணவனையோ அவனது வீட்டாரையோ என்ன பண்ணலாம்? உரிய விசாரணை மற்றும் நீதிபதியினுடைய ஒப்புதலின் பேரில் கைது செய்யலாம். இப்போ வரதட்சணை வழங்குவது மட்டும் இல்லாமல் பெறுவது ரெண்டுமே குற்றம் தான். சரியா? தொடர்பான ஒப்பந்தங்களை என்ன பண்ணோம்?
செல்லாதாக்க செய்திட வழிவகை உள்ளது. சரியா? ஓகே. அடுத்து என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க? வரதட்சணை வழங்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் அல்லது வரதட்சணை வழங்கிட அல்லது பெறுவதற்கு தூண்டும் நபருக்கு இந்த சட்டப்பிரிவு 5 ஆண்டு 5 இயர்ஸ் எவ்வளவு காலம் சிறை தண்டனை கொடுப்பாங்க? 5 இயர்ஸ் 5 ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை கொடுப்பாங்க. எவ்வளவு அபராதம் போடுவாங்க? 15,000. இல்லை எனக்கு வந்து 2 லட்சம் கொடுங்க 3 லட்சம் கொடுங்கன்னு வரதட்சணை தொகை பேசியிருப்பீங்க இல்லையா? இதில் எது அதிகமோ அதனை அபராத தொகையாக வசூலிக்கவும் செய்வாங்க. சரியா? எனக்கு 1 லட்சம் கேஷாக கொடுத்துருங்க, ரொக்கமா 5 லட்சம் கேஷாக கொடுத்துருங்கன்னு வரதட்சணையாக கேட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்? அபராதமாக நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். சரியா? இதெல்லாம் இருக்குது. வரதட்சணை கேட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. சரி, பார்த்துக்கலாம். எங்கே இல்லாமல் நடக்குதா? அவங்கள வாலண்டரியாக கொடுக்குறது தானே அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடுப்பு சட்டம். இப்போ எந்த அளவுக்கு பெண்களுக்கான இது இந்த வரதட்சணையினால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் அந்த மாதிரி ஒரு தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? 16 வயசில் அப்போல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்படி திருப்பி போட்டால் 1961 ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் இல்லை, நான் வந்து 61 பவுன் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கணக்கு வச்சு நீங்கள் வரதட்சணை தடை சட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெண்களை வந்து அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல். சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்னா விளம்பரம் கொடுக்குறாங்க, ஒரு ஓவியம், எழுத்து, இல்லை எந்த வகையிலையாவது நீங்கள் வந்து அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க அப்படின்னா அதை வந்து அரசு தடை பண்ணுது. சரியா? ஒரு பெண்ணினுடைய உருவத்தையோ அமைப்பையோ உடலையோ அல்லது ஒரு அங்கத்தினையோ அநாகரிகமாக கருதும் வகையில் எந்த வகையிலாவது நீங்கள் வந்து சித்தரிப்பதை பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக வரையறுக்கப்படும். சரியா? ஓகே. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஆபாசம் அப்படின்றாங்க. சமூகத்தில் நிலவும் குற்றங்களுக்கு ஏற்ப ஆபாசம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்குது. சரி, அப்போது சராசரி மனிதன் கண்ணுக்கு அதன் பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இந்த மாதிரி சித்தரிக்கிறது என்ன சொல்கிறாங்க? அநாகரிகமாக சித்தரிக்கிறது. ஓகேவா? சரி, பாருங்கள். அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருக்குது? விளம்பரங்கள், விளம்பரங்கள் வாயிலாக பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துவதை இந்த சட்டம் தடை செய்யுது. அடுத்து அவங்களை அநாகரிகமாக சித்தரித்து புத்தகங்கள், துண்டு பிரச்சுரங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடுவதையும் அனுப்புவதையும் இந்த சட்டம் தடை செய்யும். ஓகேவா? முக்கியமானதா? ஸோ இது எதை தடை செய்யுதுன்னு பாருங்கள். இது எப்போ? 1986 1986 அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துதல் தடுப்பு சட்டம். நெக்ஸ்ட், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். இது எப்போ? 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். ஓகே. அப்போ வன்முறை சார்ந்த நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக 2005 இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுடைய பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 2007 வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குச்சி வச்சு தான் நடப்பாங்க இல்லையா? 7 ஒரு கைத்தடி வச்சுருப்பாங்க இல்லையா? 2007 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் இந்திய அரசியலமைப்பின் கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வ பாதுகாப்பு பராமரிப்பு நலனை உறுதி செய்வது இந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஸோ வயசானவங்க, மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, பெற்றோர் இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த சட்டத்தினுடைய நோக்கம். ஓகே. மூத்த குடிமகன் அல்லது பெற்றோர் தனது சொந்த வருவாயிலோ அல்லது அவருக்கு சொந்தமான சொத்திலிருந்தோ தன்னை பராமரித்து கொள்ள இயலாத நிலையில் என்ன பண்ணுது? தனது குழந்தைகள் சட்டப்பூர்வ வாரிசு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பராமரிப்பு தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்க உரிமை இருக்குது. என்னை பார்த்துக்க முடியல, எங்கிட்ட சொத்து இருக்குது, ஆனால் அதுலேருந்து என்னை வந்து பராமரிச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாங்க? தன்னுடைய மகன் மகள்கிட்ட இருந்தோ என்ன பண்ணுவாங்க? வாரிசுக்கிட்ட இருந்தோ பராமரிப்பு தொகையை பெறுவதற்கான முடியும். ஸோ அதுக்கான நல்ல சட்டம் தான் இது. சரிங்களா? அப்போது மாதாந்திர வாழ்க்கைப்படி வேண்டி இந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட வேண்டும். விண்ணப்பம் எவ்வளோ நாளுக்குள்ளே தீர்மானிக்கப்படும்? 90 டேஸ்க்குள்ளே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அதிகபட்ச பராமரிப்பு வாழ்க்கைப்படியாக எவ்வளோ தருவாங்க? 10,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பாங்க? மாதம் 10,000 வாங்கிக்கலாம். ஒழுங்காக உங்கள் பையன் பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? 10,000 கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து
குற்றவியல் திருத்தச் சட்டம் 2013. உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் டெல்லியில் நிர்பயா வழக்கு. ஸோ அப்படிங்கிற மருத்துவ மாணவிக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி 2013 டிசம்பரில் இறந்துருப்பாங்க. சரி, 2012 இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 2012 இறந்ததுக்கப்புறம் போட்டது தான் இந்த 2013 குற்றவியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணி கொண்டு வந்தது. சரியா? அப்போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. போராட்டங்கள் வெடித்ததால் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதற்காக நீதிபதி வர்மா கமிட்டி. சரியா? நீதிபதி வர்மா கமிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரைகளுக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க, 2013 குற்றவியல் திருத்தச் சட்டம் வாயிலாக இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் 1872. இதில் என்ன பண்ணுறாங்க, திருத்தம் பண்ணுறாங்க 3 சட்டங்களில். இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973, இந்திய சாட்சிகள் சட்டம் 1872 திருத்தம் பண்ணுறாங்க. குற்றவியல் திருத்த சட்டம் 2013. போக்சோ அதுக்கப்புறம் வரும் இல்லையா, அது படிச்சிருப்பீங்களா? பாருங்கள், பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, தடை மற்றும் தீர்வு கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் 2013 போடுறாங்க. ஓகேங்களா? முன்னாடி பார்த்தது அவங்கள வந்து விளம்பரங்களில் வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறது, சரி, அதெல்லாம் தடை செய்வதற்காக ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை எப்படி வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது, ஸோ அந்த பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக பணியிடங்களில் அவங்க என்ன மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்களை எதிர்கொள்கிறார்களோ ஸோ அதுக்கான ஒரு தடை சட்டம் தான் இது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கான பாதுகாப்பான ஒரு பணிச்சூழல், வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அப்போது உடல் ரீதியாக இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள், பாலியல் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 2013 கொண்டு வந்தது. சரியா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்கள். ஸோ அது வந்து 2014. இதனுடைய நோக்கம் என்ன, விடுதிகள் மற்றும் இல்லங்களில் தங்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. சரியா? அவங்க சொந்த வீட்டில் இருந்தாங்களா எப்படி இருப்பாங்க, அதுக்கான ஒரு பாதுகாப்பு சூழலை அவர்களுக்கு வழங்கிட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். உரிமம் எதுவுமின்றி மகளிர் விடுதிகளோ குழந்தைகள் இல்லங்களோ இந்த சட்டத்தின்படி செயல்பட அனுமதி இல்லை. ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு அதை நடத்தணும் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. அடுத்து முக்கியமான, ஸோ இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். ஃபைனலாக உதவி எண்கள் என்னென்ன இருக்குது, பெண்கள் உதவி எண்கள் 181, பெண்களுக்கான உதவி எண்கள் 181. அப்புறம் குழந்தைகள் உதவி எண் 1098. சரி, 1098. ஸோ அதை எப்படி படிக்கணும், 1098. அடுத்து மூத்த குடிமக்கள் உதவி எண் 4567. சரியா? 45145667. அடுத்து சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் வந்து 1930. முக்கியமான நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த கமிஷன் பற்றி இல்லை எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கான பிடிஎஃப் டெலிகிராம் பேஜஸில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அதிகமான அகாடமியின் டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டெலிகிராம் பேஜ் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.